அண்மைச் செய்தி. காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைவது தாமதமாவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தென்கிழக்கு வங்காள விரிகுடா மற்றும் அதை ஒட்டிய கிழக்கு பூமத்திய ரேகை இந்திய பெருங்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியிருக்கிறது. இந்நிலையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைவது தாமதமாவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில உருவாகி இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெறக்கூடிய நிலை என்பது தொடர்ந்து தாமதமாகுவதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. நேற்றைய தினமே இது வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அது தொடர்ந்து 24 மணி நேரம் கழித்து அது வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இன்று காலை கொடுக்கப்பட்ட அறிவிப்பிலையும் அது வலுப்பெறுவதற்கு இன்னும் காலதாமதமாகும் எனவும், குறிப்பாக 24 மணி நேரம் கழித்து தான் அது வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது. இந்த சூழலில் தற்பொழுது இந்த மாலை நேரத்தில் வெளியிடப்பட்டிருக்கூடிய முன்னறிவிப்பிலும் கூட இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெறுவதற்கு மேலும் காலதாமதம் ஆகும் எனவும், இன்னும் அடுத்த 24 மணி நேரத்தில் இது வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அது கரை நெருங்கக்கூடிய அந்த தேதியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 11ஆம் தேதி வாக்கில் இது இலங்கையினுடைய கடலோர பகுதியிலும் தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதியில் நெருங்கும் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பாகவும் இருக்கிறது. மேலும் இது நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்பது வானிலை ஆய்வு மைய தகவல். ஆனால் இதுவரையிலும் அது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருப்பதாகவும், தொடர்ந்து இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் அது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய சூழலில் நாளை தினம் இது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு வரக்கூடும் எனவும், அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் இலங்கையுடைய கடலோர பகுதியை நெருங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு தொடங்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை தினம் இது தமிழக கடலோர பகுதியில் நெருங்கும் பொழுது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர் மாவட்டம் ஆகிய இந்த 5 மாவட்டங்களுக்கு நாளை தினம் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், அதனைத் தொடர்ந்து 11ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் தமிழ்நாட்டிற்கு கனமழைக்கான வாய்ப்பு தீவிரமடைந்து மிக கனமழை என்ற அளவில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கணிப்புகள் அனைத்துமே இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெறுவதை பொறுத்தும் அதனுடைய நகர்வை பொறுத்தும் அமைந்திருக்கக்கூடிய காரணத்தினால தொடர்ந்து அதை கண்காணித்து வருவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெறுவதில் தாமதம், அதே போன்று அது வரக்கூடிய திசையில மாற்றம் இருக்கும் பட்சத்தில் மழைக்கான வாய்ப்புகள் கூடவும் குறைவும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனினும் அதை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க.